பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கோமதி, மீனா, ராஜி 3 பேரும் ஆட்டோல போயிட்டு இருக்காங்க. அப்ப கோமதி யோசிச்சுட்டே வராங்க. உடனே மீனா கேக்குறாங்க, என்ன சத்த, எதுக்காக யோசிச்சுட்டே வரீங்க? எதுவுமே பேசாம வந்துட்டு இருக்கீங்க, என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என் மண்டைக்குள்ள எப்படிப்பட்ட விஷயம் எல்லாம் போயிட்டு இருக்கு தெரியுமா? அதையெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. ஏண்டி, அவ பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த என்கிட்ட நீ சொல்ல வேண்டியது தானே? எதுக்காக மறைச்சேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அத்தை, உங்ககிட்ட நான் எப்படிதான் சொல்றதோ எனக்கு தெரியல. நான் மயிலக்காவோட விஷயத்த எப்படி சொல்ல முடியும் நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க அத்தை, என்னால எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்லணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். மயிலக்கா சொன்னதையும் மீறி நான் உங்ககிட்ட விஷயத்த சொல்லணும்னு அவ்வளோ ட்ரை பண்ணேன். ஆனா மயிலக்கான்னு பேச்சை எடுத்தாவே அந்த அளவுக்கு கோவப்பட்டீங்க. அப்படி இருக்கும்போது என்னால எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இத கேட்டதும், ஏண்டி, அதையும் மீறி நீ சொல்லணும்னா சொல்லிருக்கலாம். நீ சொல்லாம விட்டுட்டேன்னு சொல்லிட்டு மீனாவ குறை சொல்றாங்க. ஆமா அத்தை, என்னவே குறை சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் நான் மட்டும் தான் உங்களுக்கு இளிச்ச வாயி. அதனால என்ன இப்படிதான் நீங்க பேசுவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க மீனா. உடனே ராஜி, அத்தை, நடந்து முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. அதை மாத்த முடியாது. இப்ப மயிலக்காவ பார்க்க போறோமா, அதை பத்தி மட்டும் யோசிங்க. நம்ம வீட்டுக்கு குட்டி வாரிசு வரப்போகுது. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்கன்னு சொல்லிட்டு இப்ப ராஜி சொன்னதும் உடனே என்ன பண்றதுன்னு தெரியல. உன் மாமா பாட்டுக்கு அமைதியாயிட்டாரு. அங்க போய் என்ன பேசுறது, என்ன பண்றது, எதுவுமே எனக்கு புரியல. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு கொண்டாடணும்னு நினைக்கவும் தோணுது. அதே சமயம் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரவும் முடியாது. என்ன பண்றது, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. உடனே ராஜி, ஏன் அவங்கள வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வர முடியாதுன்றாங்க. ஏண்டி, அவ செஞ்ச வேலை கொஞ்சமா நஞ்சமா? அப்படி இருக்கும்போது எப்படிடி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும்? அப்படியே கூட்டிட்டு வந்தாலும் சரவணன் கிட்ட நீ அவ கூட சேர்ந்து வாழுன்னு என்னால சொல்ல முடியுமா? அதை பத்தி கொஞ்சமாவது யாராவது யோசிச்சு பாத்தீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்டதும் எந்த பதிலுமே சொல்ல முடியல மீனாவால. அத்தை, எல்லாமே மாமா பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்காருல்ல. நம்ம போறோம், மயிலக்கா எப்படி இருக்காங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறோம், வரோம், அவ்வளவுதான். விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப மயிலோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதும் ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வராங்க. அதை பார்த்ததும் மயிலு வாங்க அத்தை, வாங்க மீனா, வாராஜின்னு சொல்லிட்டு 3 பேரையும் கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம மயிலோட அம்மா பார்த்தும் பார்க்காத மாதிரி சைலண்டாவே முகத்தை திருப்பிட்டு இருக்காங்க. இப்ப மயிலு நின்றுட்டு இருக்கிறத பார்த்ததும், ஏன் மயிலு, இது எத்தனாவது மாசம்? நீயாவது விஷயத்த சொல்லிருக்கலாம் இல்லைன்னு சொல்லி கேக்குறாங்க. அத்தை, இது 4வது மாசம். ஹாஸ்பிட்டலுக்கு எப்ப வர சொல்லியிருக்காங்க? ஸ்கேன்கெல்லாம் ஒழுங்கா போறியா? குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே பாக்கியம், ஆமா, அவளுடைய புருஷன் கார் எடுத்துட்டு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு செக்அப் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி பேசுறாங்க. உடனே மீனா இங்க பாருங்க, மயிலக்கா கிட்ட பேசுறதுக்காக அத்தை வந்திருக்காங்க. எதுவோ ஒண்ணுனாலும் அவங்க 2 பேரும் பேசட்டும். நீங்க பேசாத, அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி என்னால அமைதியா இருக்க முடியும்? நானெல்லாம் அமைதியெல்லாம் இருக்க மாட்டேன். நான் இப்படிதான் இருப்பேன். என் மகளுக்கு துணையா, என் மகளுக்கு சப்போர்ட் பண்ணி நான் தான் பேசுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மயிலோட தங்கச்சி மயில அக்கா உட்காருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கோமதி எல்லாருக்கும் தண்ணி கொடுக்குறாங்க. இல்ல, வேண்டான்னு சொல்றாங்க. ராஜி, அந்த பழம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுமாட்டுறாங்க. அக்கா, இதை சாப்பிடுங்க, வேலைக்கு டைமுக்கு மாத்திரை போடுங்கன்னு சொல்லிட்டு ராஜியும் அதை எடுத்து கொடுக்குறாங்க. உடனே மயிலு உன் புள்ள என் மக உண்டா இருக்கா, பெத்தவ வீட்டுல இருக்கா, அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம கண்டவ கூட ஊரை சுத்திட்டு இருக்கான். வியக்கான பேசுறீங்களே, என் மகன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்றீங்க. உன் மகன் தப்பு பண்றானே, அதுக்கு என்ன பதில் நீங்க சொல்ல போறீங்கன்னு சொல்லிட்டு வாக்கியம் கேக்குறாங்க. உடனே மயிலு அம்மா, கொஞ்சம் சும்மா தான் இரம்மா, எதுக்காகமா இப்படி பேசிட்டு இருக்கன்றாங்க. உடனே மயிலு, உன் அம்மா பேசுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லைல்ல. நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த உன் வீட்டுல சொல்லலாம்னு அங்க போகும்போது எல்லாரும் சேர்ந்து என்னை எப்படி எல்லாம் திட்டுனாங்க. அதுவும் உன் புருஷன் ஒரு லெவலுக்கு மேல போயிட்டு என்னை அடிக்கவும் செஞ்சான். ஆனா யாராவது தடுத்து நிறுத்தினாங்களா? வாயை மூடிக்கிட்டு அமைதியா வேடிக்கை தானே பார்த்தாங்க. பாக்கியம் கேட்கறதுல என்ன தப்பு இருக்குன்றாங்க. இப்ப கோர்ட்ல ஹியரிங் வர போகுது. குழந்தைய பத்தி நீ கவலைப்படாத, குழந்தைய நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு இப்ப பேச உடனே கோபம் வருது பாக்கியத்துக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த குழந்தைய நீங்க உரிமை கொண்டாடவே முடியாது. குழந்தை பிறந்தாலும் குழந்தையோட முகத்தை உங்க யாருகிட்டயுமே காட்ட மாட்டேங்க. முக்கியமா அவ புருஷன் சரவணங்கிறான் பாரு, அவன்கிட்ட காட்டவே மாட்டோம்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்றாங்க. பாக்கியம்
உடனே கோமதி வந்து ஏன் காட்ட மாட்டீங்க? அது எங்க குடும்ப வாரிசு, எங்க குழந்தை. அதை நீங்க எப்படி காட்ட மாட்டீங்கன்னு சொல்றீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே பாக்கியம் வந்து சண்டை போட, கோமதியும் மாறி மாறி சண்டை போட, உடனே மீனாவுக்கா பயங்கர கோபம் வருது. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக தேவையில்லாம இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிற பிரச்சனைய இன்னும் பெருசாக்கணும்னு நினைக்கிறீங்க? தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. உடனே மயிலு அம்மா கொஞ்சம் பொறுமையா இருன்னு கத்துறாங்க. உடனே பாக்கியம் வந்து மயிலு பிரெக்னெண்டா இருக்கிற நேரத்துல இப்படி எல்லாம் கத்தக்கூடாது. பின்ன பேசாம இருங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றீங்க. சரி நான் 3 பேருக்கிட்ட பேசிட்டு அப்புறம் கூப்பிடுறேன். நீங்க வீட்டை விட்டு வெளியே போங்கன்றாங்க. இவங்க பேசுறதுக்கு நான் ஏன் வீட்டை விட்டு வெளியே போகணும்? என்னாலலாம் போக முடியாதுன்றாங்க. நீங்க போக மாட்டீங்க, அதுதானே உங்க முடிவு? ஆமா நான் போக மாட்டேன், அதுதான் என்னுடைய முடிவுன்னு வந்து பாக்கியம் சொன்னதும், அத்தை நீங்க உள்ள வாங்க, ராஜி மீனா உள்ள வாங்க போகலான்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள கூட்டிட்டு வராங்க. உடனே கோமதி வந்து நீ பண்ண தப்பெல்லாம் கொஞ்சமா நஞ்சுமா, நீ கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக போய் சொன்ன. அட்லீஸ்ட் அப்பவாது அந்த விஷயத்த சொல்லிருக்கலாம். சரவணன் கிட்டயாவது அந்த விஷயத்த பத்தி சொல்லிருக்கலாம். ஆனா எதுவுமே சொல்லாம சரவணனா கண்டுபிடிக்கிற வரைக்கும் அமைதியே இருந்து இப்ப வீட்டை விட்டு வெளியே வந்து நீ இப்ப மோசமாகி 2 பேரோட வாழ்க்கை ஊஞ்சல் மாதிரி ஆடிட்டு இருக்கே, இதெல்லாம் தேவையாடி சொல்லுடின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு மயிலு கிட்ட எந்த ஒரு விளக்கமும் இல்ல. மயிலு அமைதியாவே இருக்காங்க. உடனே மீனா வந்து அத்தை திரும்ப திரும்ப அதை பத்தி பேச வேண்டாம் அத்தை. அவங்க மனசு ரொம்பவே நொந்து போயிட்டாங்க. அவங்க செஞ்ச விஷயத்தை விட பல மடங்கு மத்தவங்க எல்லாம் அதை பத்தி பேசி அவங்களுடைய மனசு ரொம்ப காயமாயிடுச்சு. இனி அதை பத்தி பேச வேண்டாம் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இப்ப மீனா சொன்னதும் உடனே கோமதி வந்து வேலைக்கு டைம்க்கு டைம் சாப்பிடு. நீ வேலைக்கெல்லாம் போகாத. உனக்கு பணம் எவ்வளவு தேவைப்பட்டாலும் எனக்கோ இல்ல மீனாவுக்கோ போன் பண்ணி கேளு. நாங்க பணம் உனக்கு தரோம். நீ வேலைக்கு போய் கஷ்டப்பட வேண்டாம். உன் வயித்துல வளர்றது எங்க குடும்பத்தோட வாரிசு. அதை நல்லபடியா பாத்துக்கோ, அது போதும்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. உங்ககிட்ட இருந்து 1 ரூபாய் பணம் கூட எனக்கு வேண்டாத்த. நான் சுயமா சம்பாதிக்கிறேன், சுயமரியாதையோட இருக்கேன். இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மயிலு சொல்றாங்க. உடனே கோமதி என்னடி சொல்ற? அப்ப எங்க குடும்பத்துக்கும் உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல நீ சொல்ல வரியான்றாங்க. அப்படிதானே உங்க புள்ள சொன்னாரு. யாராவது ஏதாவது கேள்வி கேட்டீங்களான்னு சொல்லி கேட்க, உடனே ராஜீவ் வந்து அத்தை எவ்வளவு அடி அடிச்சாரு தெரியுமா சரவணன் மாமாவ? அப்படி அடிச்சாரு. அவங்களும் எதுவுமே பேசல. அதுவும் இல்லாம சரவணன் மாமா அவர் பேசுனதை நினைச்சு அவ்வளவு வருத்தப்பட்டாரு. நான் ஏதோ மயிலு மேல இருக்கிற கோபத்துல அதை பேசிட்டேன்னு தான் சொன்னாங்க. மாமா அவருடைய தப்ப உணர்ந்துட்டாரு. இனி அதை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் உடனே மயிலு வந்து அவரு யாரு கூடனாலும் சேர்ந்து சந்தோஷமா வாழட்டும். அவர் நினைச்சபடி அவருக்கு பிடிச்ச லைஃப அவர் சந்தோஷமா அமைச்சுக்கிட்டோம். எனக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை கிடையாது. அவர் லைஃப் அவர் பார்த்துக்கிட்டோம். நான் வந்து பிடிக்காத மனைவியா இருந்தேன்னா இருந்துட்டு போறேன். என் குழந்தைய நல்லபடி என்னால ஆளாக்க முடியும். உங்களுக்கு குழந்தைய பார்க்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமா வந்து பாருங்க. நான் எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டேன். ஆனா என்னால அவரு கூட வாழ முடியாது. நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங் வருது. நான் அவருக்கு விவாகரத்து கொடுக்க போறேன் அத்தன்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட சொல்றாங்க. ஏய் எதுக்காகடி இப்படி முடிவெடுக்கிற? எடுத்தோம் கவுத்தோம் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லத்த என் முடிவு இதுதான். நான் அவர்கிட்ட நான் செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி அவர் காலில் விழுந்து கெஞ்சி கதறி என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேன். அவரை பொறுத்த வரைக்கும் நான் பொய் சொல்றவ பொய்க்காரி. ஒருவேளை நீங்க எல்லாரும் சேர்ந்து கட்டாயப்படுத்தி கூட அவரு கூட சேர்ந்து என்னை வாழ வச்சிங்கன்னா கூட நானும் அவரும் சேர்ந்து நிம்மதியா வாழ முடியாது. வேணும்னா குடும்பத்துக்கான ஒரு பொய்யான வாழ்க்கையை மட்டும்தான் எங்களால வாழ முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கை 2 பேருக்குமே நிம்மதி இருக்காது. அவர் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் நான் பொய் சொல்லி நான் வந்து வாழ்ந்த வாழ்க்கை அது குற்ற உணர்ச்சியில நான் கூனி குறுகி போய் நிற்பேன். அவரும் என்னை ஏத்துக்காம பிடிக்காத வாழ்க்கையை வாழணும்னு என்ன அவசியம் இருக்கு? அதனால எங்களுக்கு 2 பேருக்குமே விவாகரத்து தேவைப்படுதத்த. விவாகரத்து கிடைச்சா அவங்கவுங்க லைஃப அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோம். இதுதான் என்னுடைய முடிவுன்றாங்க. உடனே மீனா வெள்ளம் திரண்டு வர்றப்ப பானை உடைக்கிற கதையா ஏன் பண்றீங்க? நீங்க மாமா கூட சேர்ந்து வாழணும்னு எவ்வளோலாம் ஆசைப்பட்டீங்க, போராடுனீங்க. இப்ப அத்தை ஒரு வாய்ப்பா அதை உங்களுக்கு சொல்றாங்கன்னா அதையே இக்னோர் பண்றீங்க அக்கான்றாங்க. இங்க பாரு மீனா, உனக்கும் சுயமரியாதை ரொம்பவே முக்கியம். என் இடத்துல இருந்திருந்தா நீ என்ன முடிவு எடுத்திருப்ப எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரிதான் ராஜியும், அவளும் என் இடத்துல இருந்தா அவளும் என்ன முடிவு எடுத்திருப்பான்றது நல்லாவே தெரியும். தெரிஞ்சு நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும்? என்னால அது முடியாது. நான் நல்லா தீவிரமா யோசிச்சுதான்
நல்ல முடிவா நான் எடுத்திருக்கேன். அவரு ஏதோ ஒரு பொண்ணு கூட சுத்துறதா சொன்னீங்களே, அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா அந்த பொண்ணு கூட இருக்க சொல்லுங்க. என் குழந்தைய நான் இருக்கேன்ல, நான் நல்லபடியா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு மயிலு சொல்றாங்க. ஏய் என்னடி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? சரவணன் பேசுறது கூட படிச்ச பொண்ணுன்ற உரிமையில பேசுறான். அப்ப அவட நீ சந்தேகப்படுறியான்னு சொல்லி கேக்குறாங்க. நான் அவர் மேல எந்த ஒரு சந்தேகமும் படல. எனக்கு அவரு எப்பவுமே உண்மையாதான் இருந்தாரு. அவருக்கு நான் தான் உண்மை இல்லாம போயிட்டேன். இப்ப அவர் என்ன திட்டுறது, அவர் என்ன கோபப்படுத்துறது, இது எல்லாமே எனக்கு பழகி போன விஷயம். என் கூட அவர் இருக்கிற வரைக்கும் நல்ல உண்மையா எனக்கு உண்மையா தான் இருந்தாரு. நான் அவருக்கு உண்மையா இல்ல அத்த. அதுதான் எங்க பிரச்சனை. திரும்பவும் எங்கள வாழ வச்சா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் மனசுல மனஸ்தாபத்தோட வாழணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம். நீங்க எப்ப வேணும்னாலும் என்ன பாருங்க. ஆனா இனி அவர் கூட சேர்ந்து வாழணுன்ற முடிவை மட்டும் நான் எடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு மயிலு சொல்லிடுறாங்க. உடனே மீனா அத்தை அவங்கதான் அவ்வளவு தீவிரமா சொல்லிட்டாங்கல்ல, இனி அதை பத்தி பேச வேண்டாம். மாமா என்ன சொன்னாரு, மயிலக்காவை பார்த்துட்டு வர சொன்னாங்களா, அவ்வளவுதான் விடுங்க அத்தைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது அவங்க 2 பேரோட வாழ்க்கை. என்ன முடிவு எடுக்கணும் எடுக்க கூடாதுன்றத அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். இதுல நம்ம கருத்து சொல்றதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. இது நல்லது இது கெட்டதுன்றத மட்டும்தான் நம்ம சஜஷன் பண்ண முடியும். அந்த முடிவை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம போறதும் அவங்க விருப்பம் தான் சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. உடனே சரி உடம்ப பார்த்துக்கோ, உனக்கு எப்ப என்ன உதவி தேவைப்பட்டாலும் தயங்காம எனக்கும் மீனாவுக்கும் யாருக்கு வேணும்னாலும் கால் பண்ணுன்றாங்க. நீங்க இந்த அளவுக்கு என்கிட்ட ஆறுதலா பேசுனீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எல்லாமே என் அம்மாவால ஆனது. என் அம்மாவோட பேச்ச கேட்டு நானும் சில தப்பு பண்ணிட்டேன். அதை என்னால மறக்க முடியாதத்த. உங்களை ஜெயிலுக்கு அனுப்பணும், வரதட்சணை கொடுமையில கேஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் நான் எதுவுமே நினைக்கல. அவர் கூட சேர்ந்து வாழணும், அதுக்காக என்னனாலும் பண்ணலாம். அதை மட்டும்தான் நான் யோசிச்சேன். ஆனா அது எல்லாமே என்னுடைய தப்பு, என்னுடைய முட்டாள்தனம்ன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் நடந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்லி மயில கோமதி கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. ஏய் புழுதாச்சி புள்ள, கீழெல்லாம் விழக்கூடாது. எப்பவுமே என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். நீ என்ன முடிவு எடுத்தாலும் நாங்க எப்பவுமே உன் கூட இருப்போம். நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு கோமதி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. உடனே பாக்கியம் என்ன மயில கையாட கூட்டிட்டு போறாங்களாமா, இல்ல உன்னை நிர்கதியா விட்டுட்டு போறாங்களாமான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே கோமதி அதுக்காகலாம் மயிலையும் அவ வயிற்றுல வளர்ற குழந்தையும் நாங்க அப்படியே ஒண்ணும் விட்டுட மாட்டோம். அது எங்க வீட்டு குழந்தை, அதை எப்படி பார்த்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும்னு கோமதி பேச, உடனே மீனா அத்தை இவங்க கிட்ட பேசிட்டு இருந்தா தேவையில்லாத பிரச்சனை தான், இவங்க கிட்ட எதுக்கு பேசிக்கிட்டு, வாங்க அத்தை போகலான்னு சொல்லிட்டு மீனா கூட்டிட்டு போயிடுறாங்க கோமதிய. இப்ப மயிலு கிட்ட போயிட்டு கேட்டுட்டு இருக்காங்க பாக்கியம். என்ன மயிலு உன்னை கூட்டிட்டு போறாங்களாமா இல்லையாமான்னு சொல்லிட்டு இதை கேட்ட மயிலுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம கூனி குறுகி போய் நின்றுட்டு இருக்காங்க. மயிலு பேசின விஷயத்தை எல்லாமே பாக்கியம் கிட்ட சொல்லுவாங்களா மயிலு? அப்படி சொன்னா பாக்கியத்துக்கு இது எந்த மாதிரியான அதிர்ச்சி இருக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.